ஒரு குழந்தையுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது பிறப்புனால மட்டும் உருவாகிறது இல்லைங்க. அது அந்த குழந்தையுடைய தினசரி பழக்கத்தினால உருவாக்கப்படுது. நமக்கு தெரியும், ஜப்பானிய குழந்தைகள் பொதுவாகவே அவங்களுடைய சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளினுக்கு பேர் போனவங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைகள் இயல்பாகவே அதிகமான புத்தி கூர்மை உள்ளவங்க. ஜப்பானிய குழந்தைகளுக்கு இந்த ஸ்ட்ராங்கான மெமரியும் அதிகமான ஃபோக்கஸும் எப்படி கிடைக்குது அப்படி சொன்னா, பெரும்பாலும் அந்த குடும்பங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற அமைதியான வளர்ப்பு சூழல் அப்படி சொல்றாங்கங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஜப்பானிய குடும்பங்களில் கடைபிடிக்கப்படுகிற பாரம்பரிய வழக்கங்கள் எப்படி அந்த குழந்தைகளை இயல்பாகவே செல்ஃப் டிசிப்ளினா மாத்திடுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதே ஜப்பானிய குடும்பங்கள்ல இயல்பா வழக்கமா அவங்க கடைபிடிக்கிற என்னென்ன வழக்கங்கள் அந்த குழந்தைகளை புத்திசாலிகளா மாத்துது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பலரும் முதல் காரணமா சொல்றதே ஜப்பானியர்களுடைய உணவு பழக்க வழக்கங்க. பொதுவாகவே ஜப்பானிய உணவு பழக்கம் கடல் பேஸ்டு உணவுகள்ங்க. அதிகமான மீன்கள் சாப்பிட்றாங்க. ஆக மூளைக்கு அதிகமான தேவையா இருக்கிற அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மீன்கள்ல இருந்து இயற்கையாகவே கிடைச்சிருதுங்க. ஆக சரியான உணவுகளை கொடுத்தோம்னு சொன்னா நம்ம குழந்தைகளுடைய மூளையும் இதே போல ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. முட்டை, மீன், பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி சத்தான உணவுகள் நம்ம குழந்தைகளுடைய பிரெயின் செல்லை பில்ட் பண்ணுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய குடும்பங்கள் கடைபிடிக்கிற தூக்க நேரங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஒரு 8 இருந்து 10-11 மணி நேரம் தூக்கம் அவசியங்க. இதுதான் அந்த குழந்தைகளுடைய பிரெயினை பில்ட் பண்ண உதவுது. அவங்க கத்துக்கிட்டதை நிரந்தரமான மெமரியில் வைக்கிறதுக்கு உதவுது. அவங்களுடைய உணர்வுகளை சீரமைக்க, சாந்தப்படுத்துறதுக்கு உதவுது. ஆக குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தூக்க நேரத்தை கொடுக்குறாங்க. ரெகுலராக அந்த குழந்தைகள் அதுக்கு பழக்கப்படுத்திடுறாங்க சின்ன வயசுல இருந்தே. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய குடும்பங்கள் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிற காலை பழக்கங்கள்ங்க. அந்த குழந்தைகள் காலையில் எழுந்த உடனே எளிமையா சில உடற்பயிற்சிகளை செய்யறது, முகத்தை, உடலை குளிர்ந்த நீரால கழுவுறது, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி எடுக்கிறதையும் வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜப்பானிய குடும்பங்களுடைய காலை பொழுது ரொம்ப அமைதியா கடந்து போவாங்க. பல வேளைகளில் நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற அந்த ஸ்டைலை பார்த்தாலே தெரியும், குழந்தைகளை அழுதுகிட்டே தான் போவாங்க. ஆக காலையிலேயே அந்த மூளையை டிஸ்டர்ப் பண்ணி விடுறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, மாலை பொழுது அதே போல தாங்க அமைதியா கழியுங்க. பெரும்பாலும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த பெற்றோர் அவசரம் காட்டுறது இல்லைங்க. அந்த குழந்தைகள்கிட்ட இயல்பா பேசி, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன கத்துக்கிட்டீங்க, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி குழந்தைகள் நான் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன், என்னெல்லாம் பள்ளிக்கூடத்துல செய்தேன் அப்படிங்கிறத இயல்பா நினைவுபடுத்துறதுக்கு தான் உதவி செய்வாங்களே தவிர படிக்க வைக்கிறதுக்கோ அல்லது ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கோ அந்த பெற்றோர் அழுத்தம் கொடுக்கறது இல்லைங்க. ஆக பெற்றோர் இப்படி எளிமையான கேள்விகளை கேட்டு அந்த குழந்தைகளை சிந்திக்க தூண்டுறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்குது. நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், ஒழுங்கா கத்துக்கிட்டேனா, நல்லபடியா நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிற ஒரு உணர்வையும் அந்த குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெற்றோர்கிட்ட அன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் இயல்பா உரையாடுறதுனால அது அவங்களுடைய மூளையில பெர்மனண்டா பதியுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வீடுகளில் கொடுக்கப்படுகிற கையால செய்யற பல ஆக்டிவிட்டிஸுங்க. அந்த குழந்தைகளுக்கு கைகொண்டு செய்யற அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸை கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுடைய அந்த கை விரல்கள், கை மூட்டும் பலப்படுது, அவங்களுடைய மோட்டார் ஸ்கில் வளருது. அது மட்டுமல்ல, இயல்பாகவே அது அந்த குழந்தைகளுடைய மூளையை பலப்படுத்துதுங்க. புத்தகங்களை பார்த்து மட்டும் கத்துக்கிறது குழந்தையுடைய மனதில் தங்காது அப்படி சொல்லிதான் செயல்முறை கல்வியை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஜப்பானிய குடும்பங்கள் அதை இயல்பாகவே செய்துங்க. ஆக அந்த குழந்தைகள் சமையல் அறையில கத்துக்கிறது, தோட்டத்துல கத்துக்கிறது, விளையாடும் போது கத்துக்கிறது, வீட்டை தூய்மை செய்யும் போது கத்துக்கிறது, இது எல்லாமே அந்த குழந்தைகளுடைய பிரெயினை டெவலப் பண்றதுனால அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றல் ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆறாவது பாத்தீங்கன்னா, ஜப்பானிய குடும்பங்கள்ல அந்த குழந்தைகளை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறதுக்காக மணிக்கணக்கில் பிடிச்சு வைக்கிறது இல்லைங்க. இயல்பாகவே ஜப்பானிய குடும்பங்கள் பிரேக் எடுத்து பொழுதுபோக்கோடு சேர்ந்து வேலைகளை செய்ய பழக்கப்பட்ட குடும்பங்கள்ங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கற்றுக் கொடுக்குறாங்க அல்லது படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன தேநீர் இடைவேளை அல்லது கொஞ்சம் பேசுறாங்க, வெளியே நடந்துகிட்டு வர்றாங்க. இது இயல்பாகவே அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க் போல தோன்றது இல்லை. ஏழாவது பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய குடும்பங்கள்ல நிலவர ஒரு அமைதி சூழலுங்க. பலரும் சொல்றது இதுதான், குடும்பங்கள்ல நம்ம குழந்தைகள் ஏன் படிக்க உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னா, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற சத்தமும் சச்சரவுகளுங்க. டிவி எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்கு, செல்போன் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது, அல்லது யாராவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவும் அங்க ஒரு சலசலப்பு சத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது குழந்தை உட்கார்ந்து படிக்கவும் செய்யாது, சிந்திக்கவும் செய்யாது. அந்த ஜப்பானிய குடும்பங்கள் இயல்பாகவே அமைதியா இருக்கிறதுனால குழந்தையும் அமைதியா உட்கார்ந்து ஏதாவது சிந்திக்கிறதுக்கும் ஏதாவது செய்யறதுக்கும் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இயல்பாகவே கிடைக்குதுங்க. குழந்தைங்க இப்படி அமைதியா தனியா உட்கார்ந்து ஏதாவது சிந்திக்கும் போதுதான் அந்த குழந்தைகளுடைய கற்பனை திறன் வளரும், படைப்பாற்றலும் வளருங்க.
அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய குடும்பங்கள் குழந்தைகள் இயற்கையோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்கங்க. பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருந்து அந்த குழந்தைகள் சொந்தமாக நடந்துகிட்டே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜப்பானிய குடும்பங்கள் குழந்தைகளை வீக்கெண்டில் வெளியே சுற்றுலா கூட்டு போகிறதையும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு நீர்நிலைக்கு கூட்டு போகிறது, இந்த மாதிரி அந்த குழந்தைகளை ரிலாக்ஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படியே கம்மியாயிடுது, மூளை அப்படியே காம் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைகளுடைய இமேஜினேஷனும் அந்த குழந்தைகளுடைய படைப்பாற்றலும் அதிகமாகுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய குடும்பங்கள் இயல்பாகவே இருக்கிற கதை சொல்கிற பழக்கங்க. குழந்தைக்கு நம்ம அந்த கதைகளை செல்போனில் போட்டு காமிக்கும் போது குழந்தையுடைய படைப்பாற்றல் வளராதுங்க, கற்பனை திறன் வளராது. அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைகள் சொந்தமாக சிந்திக்க மாட்டாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய குடும்பங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மினிமலான டாய்ஸுங்க. நமக்கு தெரியும் ஜப்பான் எவ்வளவு டெக்னாலஜியில் வளர்ந்த நாடுன்னு சொல்லி. அவங்களால எவ்வளவு டாய்ஸை, ரோபோக்களை கூட அந்த குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்க முடியாங்க. ஆனால் இந்த மாதிரி அதிகமாக ஸ்டிமுலேஷனை தூண்டுற, ஒலிகளை எழுப்புற ஃபேன்சியான டாய்களை கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுடைய சொந்த முயற்சி, சொந்த கற்பனை, சொந்த படைப்பாற்றல் எல்லாமே மழுங்கி போகும். ஆக அந்த குழந்தைகளுக்கு ட்ரெடிஷ்னலான குறைவான டாய்ஸை தான் இன்றைக்குமே கொடுக்குறாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன பொறுப்புகள்ங்க. குறிப்பாக அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதிலேயே அந்த ரேக்கில் ஷூவை கலத்தி வைக்கிறதுக்கு, அல்லது அவங்களுடைய தண்ணி பாட்டிலில் அவங்களே தண்ணி கொண்டு நிரப்புறதுக்கு, அவங்களே அவங்களுடைய ஸ்கூல் பேக்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய சாப்பாட்டு தட்டை கழுவுறதுக்கு, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் பழக்கிறாங்கங்க. இப்படி அந்த குழந்தைகள் சில அன்றாட கடமைகளை செய்யும்போது அந்த குழந்தைகளுடைய மூளையில் இயல்பாகவே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வளருதுங்க. அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு என்ன செய்யணும், அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது இயல்பாகவே அந்த குழந்தைகளுடைய மூளையை வலுப்படுத்துதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜப்பான் குடும்பங்களில் பெற்றோர் தாங்கள் அமைதியாக இருக்கிறது போலவே, தாங்கள் உணர்வுகளை பக்குவமாக கையாளுறது போலவே குழந்தைகளுக்கும் சின்ன வயதுலேயே அந்த உணர்வுகளை கையாளுறதுக்கும், உணர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக் கொடுத்துட்றாங்கங்க. நம்முடைய குடும்பங்களில் வழக்கம் என்ன செய்வோம்னா, குழந்தை அழுதுகிட்டு இருந்தா ஏன்டா அழுதுகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் ஜப்பானிய பெற்றோர் என்ன சொல்லுவாங்களான்னா, குழந்தை அழுதுகிட்டு இருந்தா என்ன வருத்தமாக இருக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்பாங்களா. ஆக அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா, நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களா, அந்த மாதிரி கேட்டு அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர் இயல்பாகவே பக்குவப்படுத்துறதுனால அந்த குழந்தைகள் ரொம்ப உணர்வு கொதிப்போடு இல்லாமல் அமைதியாக உட்காந்து படிக்கவும் மற்ற வேலைகளை செய்யவும் தொடங்குறாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய குடும்பங்களில் சாப்பாட்டு பழக்கம் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவாங்க. ஜப்பானிய குழந்தைகள் சின்ன வயதிலிருந்தே பெற்றோரோட சேர்ந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழகுறாங்கங்க. ஆக அந்த குழந்தைகளுடைய உடல் நலம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைகள் பொறுமையாக ஒவ்வொரு உணவையாக சுவைச்சு சாப்பிடும்போது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வளருது, ஒரு சுய உணர்வு வளருது. நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிற பற்றிய ஒரு அறிவு வருது. அந்த டேபிளே ஒரு கற்றுக் கொடுக்குற இடமா மாறுது. ஒரு உணவுப் பொருளில் என்னென்ன சத்து இருக்குது, எதனால் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அந்த பெற்றோர் அமைதியாக விளக்கி அப்படி பொறுமையாக, அது ஒரு மெடிடேஷன் போல் அவங்க சாப்பிட்றதே ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவாங்கங்க. வீட்டில் எப்பவும் அவசரம் காட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், சீக்கிரம் சாப்பிடு, எவ்வளோ நேரம் பிசைஞ்சிக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டினோம்னு சொன்னால் குழந்தையுடைய மூளையும் ஒரு பதட்டமாயிடுதுங்க. பதட்டமான மூளை கற்றுக்காதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு இடத்துல உட்கார வச்சு கற்றுக் கொடுக்காம அப்படியே காலார நடந்து கற்றுக் கொடுக்குற ஒரு வழக்கம் ஜப்பானிய குடும்பங்கள் அதிகமாக இருக்குதுங்க. ஆக இப்படி காலார நடந்து கற்றுக்கிறது மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குதுங்க. உடலும் அசையுது, பாடமும் நடக்குது. அப்படிங்கும்போது மூளை ரொம்ப இயல்பாக அதை கிரகிச்சுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைகளுக்கு எண்ணையோ எழுத்தையோ கற்றுக் கொடுக்கும்போது ஒரு இடத்துல பிடிச்சு உட்கார வைக்காம நிறைய ஆக்ஷன் வழியாக கற்றுக் கொடுக்குறாங்கங்க. ஆக அது அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே மனதில் தங்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அமைதியான தங்களது பெற்றோரை ஜப்பான் குழந்தைகள் அப்படியே பார்த்து பிரதிபலிக்கிறதுனால அந்த குழந்தைகள் இயல்பாக கற்றுக்கிறது நினைவில் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. இதை பிரெயின் மிரர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அமைதியான பெற்றோரை பார்க்குற ஒரு குழந்தை தானும் இயல்பாகவே அமைதியாக மாறிடுது. ஆனால் ஒரு பெற்றோர் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக கத்துறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை அதை பார்த்து தானும் அதிகமாக கோவப்படுற அடம்பிடிக்கிற ஒரு குழந்தையாக மாறிடாங்க. ஜப்பான் பெற்றோர் ரொம்ப அமைதியை கடைபிடிக்கிறதுனால, சாந்தமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளும் சாந்தமாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. ஆக அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஆனால் இந்த வழக்கங்கள்லாம் ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது, நம்ம சமூகத்தில் இல்லைன்னு இல்லைங்க. பல குடும்பங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோன்னா டியூஷனுக்கு அனுப்புறதுனால அல்லது நிறைய அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால டெவலப் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம்.
குடும்பங்களில் சில அடிப்படையான மாற்றங்களை செய்தாலே குழந்தையுடைய நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் அதிகப்படும். அதுதான் ஜப்பான் பெற்றோர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு நம்பிக்கைங்க. ஆக அந்த 15 வழக்கங்களில் என்னென்ன நம்முடைய குடும்பங்களில் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.